கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 88:1. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுவதாக இந்த சங்கீதத்துல 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதே 88வது சங்கீதம் 13வது வசனத்துல, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலேயே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் இரவும் பகலும் நோக்கி கூப்பிட வேண்டும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல காலையில் தானே நம்முடைய விண்ணப்பம் ஏன் அவருக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோமானால், இதே சங்கீதம் 88:1 என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நம்முடைய விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்துல சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அந்த நாளுக்குண்டான பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகும். அந்த நாளுக்கு விரோதமாக நமக்கு எதிராய் நிற்கிற சத்துனுடைய வல்லமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து காப்பாற்றுவார். அது மட்டுமல்ல, இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, காலையிலேயே நம்முடைய விண்ணப்பத்தை அவருக்கு முன்பாக அனுதினமும் சமர்ப்பிக்கும் பொழுது நித்திய ஜீவன் என்கிற ரட்சிப்பையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.